எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கற்றது காமர்ஸ். இனிமே கொஞ்ச நாளைக்கு நம்ம அக்கவுண்ட்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் பேர் என்னன்னா, அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். பேர்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம். இந்த லெசன்ல பார்க்க போற ஒரு கொஸ்டின்ஸ்லயும் ஒரு வேல்யூஸ் மிஸ்ஸிங்ல இருக்கும். நம்ம இருக்கிற டீடைல்ஸ் வச்சு எந்த வேல்யூ இல்லையோ அதை கண்டுபிடிக்க போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். தமிழ்ல லாப நட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் வச்சு ப்ராஃபிட் வந்திருக்கா இல்ல லாஸ் வந்திருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு போட போறோம். புக்ல இதுக்கு வேற ஃபார்மேட் இருக்கும். இங்க நம்ம இன்னொரு ஃபார்மேட் யூஸ் பண்ண போறோம். இது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா நீங்க இந்த ஃபார்மேட்ல ட்ரை பண்ணலாம். சைட்ல நம்ம மூணு ஐட்டம்ஸ் தான் எழுத போறோம். அது என்னன்னா க்ளோசிங் கேபிட்டல் இறுதி முதல், எடுப்புகள் டிராயிங்ஸ், அதுக்கப்புறம் லாஸ் வந்தா இந்த புக் எழுத போறோம். அதுவே ஆப்போசிட்டா இருக்கிற ரைட் சைட்ல ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது தொடக்க முதல், கூடுதல் முதல் அடிஷனல் கேபிட்டல், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த புக்கை எழுத போறோம். கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கொடுத்துருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸா, லாபமா நட்டமா கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங்னா என்னதுப்பா? ஓப்பனிங். இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தொடக்க முதலா 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபார்மேட் பாருங்க. ஃபார்மேட்ல நம்ம தொடக்க முதல் எங்க எழுதியிருக்கோம், அதுக்கு நேரா 2 lakhs எழுதுறோம். நெக்ஸ்ட் ரெண்டாவது நம்ம கிட்ட இருக்கிறது கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், அதாவது இறுதி முதல். க்ளோசிங் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 3,50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரம் 3,50,000 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர், அதாவது கூடுதல் முதல். இது 70,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கூடுதல் முதலுக்கு நேரம் 70,000 ரூபாய் எழுதிக்கிறோம். அண்ட் ஃபைனலி நம்ம கிட்ட இருக்கிறது டிராயிங்ஸ் டியூரிங் த இயர். டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை இந்த பக்கம் எழுதிக்கிறோம். இப்போ நம்ம 2 சைடோட டோட்டலுமே பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3,90,000 வந்திருக்கு. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2,70,000 வந்திருக்கு. எந்த பக்கம் அதிகமான டோட்டலோ அந்த டோட்டலை கீழே இறக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த 3,90,000 நம்ம கீழே இறக்குறோம். இந்த 3,90,000ல இருந்து 2,70,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட்டுங்க. எப்பவுமே நமக்கு இந்த பக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு, இந்த பக்கம் அதிகமாக இருந்தால் லாஸு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சைடு தான் 3,90,000 வந்திருக்கு. அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2,70,000 தான் வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம்னா 1,20,000 ருபீஸ் நமக்கு இந்த சம்மில் லாபம், ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 1 ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புறேன். ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான். கேபிட்டல் as on 1st April அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஃபார்மேட் வாங்க, ஆல்ரெடி ஃபார்மேட் எழுதி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே சம் போட்டுடலாம். ஓப்பனிங் கேபிட்டலில் நமக்கு 1,60,000 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது ரெண்டாவதாக 31st March அப்படின்னா க்ளோசிங்னு அர்த்தம், அதாவது இறுதி முதல். இறுதி முதல் 1,50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இறுதி முதலுக்கு நேரம் நம்ம 1,50,000 ரூபாய் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், அதாவது கூடுதல் முதல் 25,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட்ல நம்ம அது எங்க இருக்கோமோ அந்த இடத்துல இது எடுத்து எழுதிடணும். ஃபைனலா டிராயிங்ஸ் எடுப்புகள் கொடுத்துருக்காங்க. எடுப்புகளோட வேல்யூ 30,000 கொடுத்துருக்காங்க. அந்த 30,000 ரூபாவை இங்க எடுத்து எழுதிக்கிறோம். போன சம்ல சொன்ன மாதிரி தான் 2 பக்கத்தோட டோட்டலும் மேலே எழுதிக்கலாம். 1,50,000 + 30, இந்த பக்கம் 1,80,000 ரூபாய் இருக்கு. அதுவே இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,85,000 ரூபாய் இருக்கு. அதிகமாக இருக்கிற டோட்டலை தான் கீழே எழுதணும்னு சொல்லியிருந்தேன். இந்த பக்கம் இருக்கிறது 1,85,000, அந்த டோட்டலே நம்ம கீழே எழுதிக்கிறோம். இந்த 1,85,000ல இருந்து 1,80,000 போயிடுச்சு அப்படின்னா இப்போ நமக்கு நட்டம். நமக்கு இந்த சம பொறுத்த வரைக்கும் இங்கே தான் அதிகமான டோட்டல் வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு நட்டம்னு அர்த்தம். நமக்கு 5,000 ரூபாய் நட்டங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சைடு ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல XXX போட்டுக்கலாம். இந்த ஃபார்மேட் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு புக்கில் இந்த ஃபார்மேட் ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்மேட்லேயும் எழுதலாம். புக்கில் இந்த ஃபார்மேட் இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படியும் எழுதலாம். எது பண்ணாலும் மேலே ஹெட்டிங் எழுதிடுங்க. கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃபார்மேட் எழுதிட்டீங்கன்னா எடுத்து அப்ளை பண்ணால் ஈஸியாக சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்த இல்லஸ்ட்ரேஷன் 2 மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 2 கொஸ்டினை இங்கே போஸ்ட் பண்ணிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். பரமா படிடா. படிடா. சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். இந்தியன் எக்கானமி